ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது உடம்புல உள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா அல்சர், குடல் புண், வாய்ப்புண்ணுக்கு இது ஒரு நல்ல மருந்துனே சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு பருப்பை வேக வச்சிடலாம். பருப்பு ரொம்ப குழைய வேகக்கூடாது, ஒரு 90% வெந்தால் போதும். பாருங்கள், பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த கீரைக்கு வரமிளகாவோட காரம் மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 கட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஆஞ்சிட்டு நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அதில் உள்ள மண் எல்லாமே போகும். இப்போது கீரையை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும்போது கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இதுவே வதங்கிருச்சுன்னா அப்படியே பாதியாக கம்மியாகிடும். இப்போது கீரை நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியாக கம்மியாகிருச்சு. கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்திருந்த பாசிப்பருப்பையும் கூட சேர்த்துக்கலாம். பருப்பு ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி வேக வச்சா போதும். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கீரை வாய்ப்புண், குடல் புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடனே சரியாகிரும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கீரை கூட்டு ரெடி ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 முடி தேங்காவை துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலுக்கு பதிலாக தேங்காவை பாலாக எடுத்து சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சாதத்தில் போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீக்லி 1 or 2 கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.